ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மியில் அரைச்சி செய்த மீன் குழம்பு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், மஞ்சள் தூள், பூண்டு, ஜீரகம், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் வச்சு அம்மியில் அரைக்கணும். அரைச்சி மீனில் போட்டு நல்லா கலக்கி, நெல்லிக்காய் அளவில் புளி அதையும் சேர்த்து அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும். நல்லா மசி போல் அரைச்சி அப்படியே எடுத்து மண்பானை சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறாங்க பாருங்கள். மீனில் வச்சு அப்படியே விரகி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். பார்த்து நல்லா இருந்தால் நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீனுக்கு நெய்ம் என்னன்னு சொன்னால் கொழிவாலை மீன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீன் குழம்பு. ஓகேயா? இந்த மீன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப விலை கம்மியாக தான் கிடைக்கும். சரி, ஓகே, பாய். இந்த மீனுக்கு கூட அரைப்பும் சேர்த்துட்டு அப்புறமா வெங்காயம், தக்காளி, மிளகாய், பச்சை மிளகாய் அரைஞ்சி போட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சு சாப்பிடணும். அண்ணி அழகாக கரண்டி வச்சு இப்படி கையை காட்ட மாட்டேன். ஒரு நாள் லைட்டாக தான் இருந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியல. இப்போ காலை காணல. எடுப்போம் பார்த்துதான் எடுத்து அடுப்பில் மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கணும். பாருங்கள், வெந்துடுச்சு.